அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் டியர்ஸ், ரம்ஜான் வந்தாச்சு. ஸோ ரம்ஜானுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆர்டினரி நீங்கள் நார்மலாக வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கிற ப்ரிப்ரேஷன் இதில் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். இது வந்து அன்றாட வாழ்க்கைக்கும் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி டிப்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அண்ட் கிச்சனும் வந்து மேக் ஓவர் பண்ணியிருக்கிறேன். அதுவும் வந்து நான் லாஸ்ட்டில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆன்லைனில் வாங்கின அந்த ஐட்டம்ஸ் சரி, கிராசரி பர்ச்சேஸும் சரி, இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது க்ளீனிங்கோட தான். அந்த க்ளீனிங் உங்கள் ஃபிங்கர் டிப்பில் 5 நிமிஷத்தில் பண்ணிட முடியும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லா லேடிஸுக்கும் ஒரு குட் நியூஸ் மாதிரி ஒரு சூப்பரான மேஜிக் வாட்டர் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா 5 நிமிஷத்தில் உங்கள் வேலை, உங்கள் பிசுப்பான கிச்சன் வந்து அவ்வளோ அழகாக மாறிடும். அப்படி என்ன அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் ரொட்டி இதெல்லாம் செஞ்சு குருமா பண்ணேன், முட்டையெல்லாம் ஃப்ரை பண்ணேன். ஸோ ஃபுல்லாக ஆயிலாக கச்சன்னு இருக்குது ஸ்டவ். ஸோ நான் ரெடி பண்ண அந்த மேஜிக் வாட்டர் வந்து போட்டுட்டு நல்லா தொடன்னு தொடச்சிடுறேன். ஸோ லேசாக க்ளீன் பண்ணலாம் போய் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நல்லாவே அழுத்தி தொடச்சா 5 நிமிஷத்தில் பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே. அதனால தான் வீடியோ கிளிப் வந்து கட்டே பண்ணல, எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுவீங்க? ஸோ அந்த மாதிரி டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் இன்னொரு ஐடியா சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரைஸ் பேக் எடுத்து நல்லா 3 சைடாக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வேணான்னா கட் பண்ணிக்கோங்க, நான் இருக்கட்டும் அப்படி சொல்லி விட்டுட்டேன். இப்போ கவுண்டர் டாப்பில் நான் ரெடி பண்ண அந்த மேஜிக் வாட்டர் போட்டுட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே நான் க்ளீன் பண்ணுற பாருங்கள். இது வாஷ் பண்ணதோ எந்த ஒரு க்ளீன் பண்ண இடமும் கிடையாது. ஸோ இப்போ தான் நான் சமைச்சு முடித்த இடம் தான். ஸோ நல்லா ஆயிலாக பிசுப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு துணி வச்சு அந்த மேஜிக் வாட்டர் போட்டு நல்லா தொடச்சிட்டு நல்லா பளபளன்னு கொஞ்சம் கூட பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்குது. பட் இதே பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு ஐடியா என்னென்னா, இந்த ரைஸ் பேக் வந்து இந்த மாதிரி நான் போட்டு விட்டுறேன் மேலே. ஸோ நம்பர்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து கீழே வர மாதிரி பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி போட்டு விட்டுறேன். இது வேணான்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லை டேப் போட்டு கீழே ஒட்டிடலாம். நான் அப்படியே விட்டுட போகிறேன். அதுக்கு மேலே ஸ்டவ் வச்சுட்டிங்கன்னா பால் பொங்கினாலும் சரி, சாப்பாடு பொங்கினாலும் சரி, உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப் அடிக்கடி அழுக்காகாது. ஸோ அந்த பேக் தூக்கி போட்டுட்டு அப்படி அழுக்காச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் இந்த மேஜிக் வாட்டர் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். ஒன்றும் கிடையாது, ₹1 ஷாம்பு பேக்கெட் எடுத்துக்கோங்க, அது ஒரு பாட்டிலில் சேர்த்துக்குங்க. போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க, கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து ஷேக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தண்ணி வந்து நீங்கள் ஸ்டவ்க்கு கவுண்டர் டாப்க்கு மட்டும் கிடையாது, வால் கிளாக்கு, வால் டெக்கர், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு, கண்ணாடி, வாஷிங் மிஷின், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற நிறைய பொருள் அண்ட் மெயினாக கதவுல தூசிங்க வந்து ஒட்டின்னு போகாது. இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கதவு க்ளீன் ஆகிறது மட்டும் கிடையாது, உங்கள் கதவுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்ற உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கண்ணாடி திங்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ ரம்ஜானில் இது எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் உள்ளேருந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட நிறையா நைஃபும் சரி, கரண்டிங்க, இது எல்லாமே இருக்குது. அங்கேயே இருக்கும். ஸோ நம்ம கவுண்டர் டாப் வந்து ரொம்ப சின்னதுன்றதால ஸ்டாண்ட் வைக்க முடியாது. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், ஸ்பேஸுக்காக எல்லாமே எடுத்து ஈவன் ரொட்டி கட்டைலேருந்து எல்லாமே பொட்டேட்டோ மேஷர் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பாவில் வச்சு அதை மூடி வச்சுட்டு, ஸோ தூசியும் விழாது, எந்த பூச்சியும் அதில் போகாது, அவ்வளோ க்ளீனாக இருக்கும். அண்ட் மற்றவங்க பார்க்குறப்போ இவ்வளோ வச்சுருக்குறாங்க, நம்ம பணக்காரங்களே இருந்தால் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. பட் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்க இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தால் ஒரு மாதிரியாக சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்க பார்த்து எதுவும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக ஒரு அட்டை வச்சுருக்கிறேன். ஸோ அட்டை வச்சுட்டு இந்த மாதிரி நம்மளுக்காக இந்த மாதிரி, ஆனால் மற்றவங்க பார்க்குறப்போ வெறும் இந்த மாதிரி தான் தெரியும் அது. ஸோ பணக்காரங்கன்னு கிடையாது, நார்மலாக வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பைத்தியமா இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கிறேன் அப்படிலாம் சொல்லிடுவாங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி. அண்ட் நம்ம திருப்பி என்ன இருக்கோ அந்த பாட்டில் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வேணுன்றது நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் கிராசரி பர்ச்சேஸ் எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ கஜூர் முக்கியமானது ஒன்று. அண்ட் இது வந்து வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நான் நாளைக்கு வந்து கிராசரி என்னென்ன வாங்கணும், என்னென்ன வீட்டில் இப்போ இதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ அதுக்காக வந்து நான் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை நான் சரி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இருக்கிறதே மறுபடியும் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா அது வண்டு பூச்சிங்க தான் வந்துடும். ஸோ வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? ஸோ அதுக்காக என்னென்ன இருக்குது நான் பார்த்து இங்கே பாருங்கள், சீரகம் இது. ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வாங்கின கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிருக்கும் வாங்கி. அதெல்லாம் தூசி இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா? ஸோ போடுறப்போ க்ளீன் பண்ணி போட்டாச்சு. இப்போ மறுபடியும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் எதுக்காக வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதெல்லாம் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன், கொஞ்சமாக இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம். ஸோ பேப்பரில் போட்டு கீழே மேலே கொட்டாமல் அப்படியே டைரெக்டாக அந்த மாதிரி போடுறப்போ நமக்கு வந்து கீழே மேலே கொட்டாமல் இருக்கும். ஒரே மாதிரியான பாக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, ஆனால் இதெல்லாம் நான் காசு போட்டு வாங்கினது கிடையாது. இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போகிறப்போ வந்து நமக்கு
பாக்ஸில் ஸ்வீட்டெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பாக்ஸ் இவ்வளோ அழகாக இருக்கிறப்போ இது நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா ஒரு பாக்ஸ் 10 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இதுக்கு அவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இருக்கிறத வச்சு சூப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா கிச்சன் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து மெழுகு சேர்த்துட்டேன். சீரகம் மெழுகு மோஸ்ட்லி ரெண்டும் ஒரே டைமில் தான் யூஸ் ஆகும். ஸோ அதனால ஒரே பாக்ஸில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மிளகு, சீரகம், சோம்பு அப்படின்னா கண்டிப்பாக வெந்தயமும் வந்தே ஆகும். ஸோ அது வந்து வாங்கின்னு வந்த ஐட்டம்ஸில் இருக்குது. அதை எடுத்து நான் ஒரு அதையும் பாக்ஸில் போட்டுக்கிறேன். இது வந்து பேக்கிங்கில் இருக்கிறதால நான் க்ளீனாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் க்ளீன் பண்ணல. ஸோ இது வந்து அப்படி பார்க்குறப்போ தெரியும் டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். சோம்பு, வெந்தயமும் இது வந்து மிளகு, சீரகம் சொல்லி ஒரு பாக்ஸில் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நினச்சி பாருங்கள், ரொம்ப ஓகே ரம்ஜான் டைமில் இஃப்தாரோ சஹருக்கு சமைக்கிறப்போ சரி, ரம்ஜானுக்கு சமைக்கிறப்போ சரி, டக்குன்னு இந்த மாதிரி நம்ம எடுத்து பண்ணுறப்போ எவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நார்மலாகவே நமக்கு வேலை டைமில் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது ஒன்றுன்னா தேடிட்டு இருக்குது. அதனால் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ஸ்வீட்டுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது வந்து சுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் ரொம்ப முக்கியம். இது வந்து கசூரி மேத்தி. இது வந்து என் வீட்டில் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ கசூரி மேத்தி வாங்கினோன்னா இந்த கவர் ஓப்பன் பண்ணி பாட்டிலில் போட்டு வச்சுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. இந்த பாட்டில் அப்படியே இருக்கட்டும். ஸோ மேலே இருக்கும் இல்லையா அட்டை, அதை எடுத்துருக்கிறேன். நமக்கு வந்து வேலிடிட்டி தெரிஞ்சு இருக்கணும். சரி, எக்ஸ்பைரி டேட் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது சில டைமில் எக்ஸ்பைரி டேட் தாண்டி கூட நம்ம யூஸ் பண்ணிவிடுவோம் பாக்ஸ்லேருந்து எடுத்து போடுறதால. ஓகேவா, அதிகமாக வாங்கினா இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அதனால் எக்ஸ்பைரி எழுதியிருக்கு இல்லையா, அந்த அட்டை மட்டும் அந்த சைடு மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த பாட்டில் கீழே வச்சு விட்டுறேன். ஓகேவா, இந்த மாதிரி வச்சு விட்டுட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ கீழே தெரியும். இப்படி பார்த்தாக்கா டக்குன்னு ஓகே எக்ஸ்பயர் ஆகிடுச்சா இல்லை இன்னும் டேட் இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அண்ட் மேலே இருக்கிற அட்டையை வந்து அழகாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி விட்டுறேன். சுற்றி விட்டுறதால என்ன ஆகும் அப்படின்றப்போ நீங்களே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. இதில் கொட்டாமல் நான் அப்படியே இதை வந்து மூடி வச்சிடுறேன். ஏன்னா இதில் ஒரு வாட்டி ஸ்மெல்லு போயிடுச்சுன்னா வெறும் ஒரு க்ரீன் டீ சாப்பிட்ற மாதிரி ஃபீல் வந்துடும். அந்த கசூரி மெத்தியோட ஸ்மெல்லே இருக்காது. அது இதோட ஹைலைட்டே அந்த ஸ்மெல்லு தான். ஸோ அப்படியே இதை மடித்து நான் இதில் போட்டு வச்சிடுறேன். இப்போ மூடி நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். அந்த பாட்டிலே வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. வெறும் 5 ரூபா பாட்டில் தான் இது. 5 ரூபா பாட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா அந்த பாட்டிலே வந்து கசூரி மெத்தியாக வாங்கி வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். அண்ட் கஜூர் ஸ்வீட் எல்லாம் சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ வர்றதுக்கு ரம்ஜான் வரதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஒரு 10 நாள். அதுக்குள்ளே நான் எல்லாம் போட்டு வச்சுக்காம அந்த பேக்கிங் அப்படியே வச்சுருக்கிறேன். இந்த கோகோ பவுடர் சரி, ஈஸ்ட்டு சரி, அண்ட் கஜூர், அதாவது டேட்ஸ் இல்லையா, நம்ம கஜூர் தான் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் ரம்ஜானுக்கு ரொம்ப முக்கியமானது. அண்ட் இது வந்து ஜவ்வரிசி. இது எல்லாமே பேக்கிங்கோடு அப்படியே ஒரு பாக்ஸ்லேயே வச்சுக்கிறேன். திராட்சை இருக்குது, முந்திரி, பாதாம். முந்திரி வாங்கலை இன்னும். ஸோ அது வாங்கணும் நாளைக்கு. முதல்ல வந்து க்ளீனிங் வேலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ஐட்டம்ஸ் வாங்கலை. ஸோ இது வந்து இதுவும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதால அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டக்குன்னு தெரியும். ஸோ ஜவ்வரிசி அதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் அவ்வளோ யூஸ் ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்லைனில் வாங்கினது. பாருங்கள் மேலேயே வந்து இது வந்து ஃப்ரீ வச்சு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ரொம்ப அழகு. இதோட ஹைலைட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக அப்படியே ஜாயிண்ட் கிடையாது. ஓகேவா, குட்டி ஸ்பூன் இருக்குது. அண்ட் கூட வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டப்பா மட்டும் அழுக்காச்சுன்னா ஒரு டப்பா மட்டும் எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணி மறுபடியும் ஃபிட் பண்ணிக்கலாம். எல்லா டப்பா வந்து ரிமூவலாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஆன்லைனில் எல்லாம் நான் மோஸ்ட்லி திங்ஸ் வாங்க மாட்டேன். ஏன்னா நம்ம தேவையில்லாத வேலை. ஆன்லைனில் வாங்கி தான் நம்ம அழகுபடுத்தணும் அப்படின்னு கிடையாது. நம்ம இருக்கிற பொருளை வச்சு அழகுபடுத்துறது தான் பெரிய விஷயம். ஆன்லைனில் வாங்கி யார் வேணாலும் பிகினர்ஸ் கூட வந்து அழகு பண்ணிவிடுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. குழந்தை கூட பண்ணிவிடும். நம்ம இருக்கிற பொருளை வச்சு நம்ம அழகுபடுத்தணும். ஸோ இப்போதைக்கு அதில் போடுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ நாளைக்கு க்ராசரி ஐட்டம்ஸ் இன்னும் வாங்கின்னு வந்து தான் போடணும். அதனால் அதை எடுத்து வச்சுட்டேன். என்கிட்ட பட்டை, ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சுருக்கேன். பிரியாணி இலை நான் மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து ஒரே பாக்ஸில் தான் போட்டு வைப்பேன். எடுக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தனித்தனியாக எடுத்தால் தான் ஈஸின்னு கிடையாது. ஸோ நம்ம பார்க்குறப்போ நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லையா. ஸோ அதனால் சின்ன சின்ன பிரியாணி இலை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்படியே வச்சுருப்பேன். பெருசாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி போட்டு வச்சுருப்பேன். ஆனால் இப்போ வந்து எனக்கு இந்த கறி மசாலா எல்லாம் அரைக்கிறதுக்கு தேவை இருக்கும் பெரிய இலை அப்படின்னு சொல்லி அதை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். ஸோ மீதி இது வந்து பெரிய ஏலக்காய், அதோட வந்து ஸ்டார் ஆன்ஸ், அதாவது ஸ்டார் பூன்னு சொல்லுவாங்களே, அது எல்லாமே இருக்குது. அதையும் வந்து நான் இதிலே போட்டு வச்சுக்கிறேன். ஸோ நம்ம தேனா டக்குன்னு நமக்கு கிடைச்சிடும். அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. நம்ம தனித்தனியாக வச்சா தான் ஈஸி அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வச்சாலும் ஈஸி தான். பட் கம்மியாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே பாக்ஸில் முடிஞ்சிடும். ரீசன் என்னென்னா கவுண்டர் டாப், இந்த ஸ்லாப் எல்லாம் நம்ம வீட்டில் ரொம்ப கம்மி கிச்சனில். அதனால் வந்து நான் ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒன்றில் வச்சுருக்கிறேன். அண்டு சுக்கு எதுக்கு வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை நல்லா இடித்து வச்சுப்பேன். இதுக்கு வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது. அதில் நான் என்னென்ன சேர்த்துக்கிறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சுக்கோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டை, பெரிய சைஸு பட்டை, அதையும் நான் இதை உடச்சி போட்டுக்கிறேன். ஒரு 4 ஏலக்காய் அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 லவங்கம் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன்.
மோஸ்ட்லி நோன்பு வச்சா நிறைய பேருக்கு வந்து தலைவலி வந்துடும். அண்ட் நேரங்கிட்ட நேரத்தில் வந்து சஹர் டைமில் டீ குடிக்காமல் நிறைய பேர் நோன்பு வைக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் அந்த மாதிரி குடிக்கிறப்போ கொஞ்சம் ஏஜ் பீப்புளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நெஞ்சு எரிச்சலாகவே இருக்கும் அந்த டீ குடிக்கிறதால. ஸோ இந்த மசாலாவோடு சேர்த்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு இதையும் சேர்த்துட்டு இது எல்லாமே நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கோங்க, இல்லை உலக்கையில் போட்டு நல்லா துரதுரப்பாக இடித்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நெஞ்சு எரிச்சல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மெயினாக வந்து தலைவலி வரவே வராது. ஸோ அதுக்காக தான் அந்த மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன். நார்மலாக தலைவலி வருது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற டைமில் கூட இந்த மசாலா போட்டு நீங்கள் டீ போட்டு குடிச்சிங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகும். டீ லவர்ஸ்க்கு மட்டும்தான் இது புரியும். ஸோ நான் வந்து நார்மலாக சும்மாவே குடிப்பேன் எப்போவுமே அந்த மாதிரி மசாலாவோட. ஸோ அதனால் உங்களுக்கு பித்தமும் வராது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து கொஞ்சம் துவரம் பருப்பு இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். கூட கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, அது எங்கே இருந்துச்சுன்னு தெரியல, ஒரு கவரில் கிடச்சி. ஸோ அதையும் தாளிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். காஞ்ச மிளகாய் இதுவும் வந்து காலி ஆகிடுச்சு வீட்டில். ஸோ நான் என்ன பண்ணேன்னா பெரிய பாக்ஸில் போடாமல் அதை எடுத்து தனியாக நான் வச்சுக்கிட்டேன். எல்லா விதமான காஞ்ச மிளகாவும் இருக்கும். இது வந்து பச்சை மிளகா நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம தோட்டத்துலேருந்து வரோம். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஸோ அவ்வளோ வச்சுக்கிட்டு நம்ம பச்சை மிளகா என்ன பண்ண முடியாது. அதனால நான் அப்படியே நிழலையே காய வச்சுடுவேன். காய வச்சு வைக்கிறதால அது காஞ்ச மிளகாவும் மாறிடும். நல்ல காரமாக இருக்கும், அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நார்மலாக நான் காஞ்ச மிளகா போடுறது இது 2 போட்டுடலாம். ஸோ இது மாதிரி எடுத்து நான் அந்த மேலே டென்டெல்லாம் எடுத்துட்டு நான் அப்படியே போட்டு வச்சுப்பேன். ஸோ தாளிக்கிறப்போ டக்கு டக்குன்னு கிடைக்கும். அண்ட் நான் வந்து காஞ்ச மிளகா ரெட் கலர் டப்பாவில் தான் வச்சுருக்கிறேன். ஸோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து எல்லா விதமான ஃபுட் கலர் பவுடரும் இருக்கும். இது அன்ஹெல்தி தான், பட் அதுக்கு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஐட்டம்ஸ் தேவை, அது இருந்தால் தான் அப்படின்றப்போ அது யூஸ் பண்ணிப்பேன். ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்னா இப்போது தனித்தனியாக பாக்ஸில் இருந்துச்சு. ஸோ தனித்தனியாக இதுக்கு தனித்தனியாக இருக்கிறதால ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு கையில் கிடைக்கிறப்போ நான் கட் பண்ணி யூஸ் பண்ணிடுறதால நிறைய பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரே பாக்ஸில் போட்டு இது வேஸ்ட்டு அதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். ஸோ அப்போ தான் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அது எல்லாமே ஒரே பாக்ஸில் வச்சுட்டு கட் பண்ணது மட்டும் தனியாக வச்சுட்டு, ஸோ கட் பண்ணாதது இருக்கு இல்லையா, அது தனியாக வச்சுருக்கிறேன். ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஒரே பாக்ஸில் வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறேன். இதுவும் வந்து ரெட் கலர்லேயே வைக்கிறேன். இது ஒன்று டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் இல்லையா, கலராவது ஞாபகம் இருக்கணும். ரெட் கலர் நல்லா டக்குன்னு ஞாபகம் வரும். அதனால வந்து ரெட் கலரில் ஃபுட் கலர் அப்படின்னு சொல்லி வச்சு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாஸ்மதி தூடி அரிசி வாங்கியிருக்கிறேன். இது வந்து ரம்ஜானில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்வீட் எல்லாம் பண்ணுறப்போ. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த முத்தஞ்சன், கல்யாண வீட்டு முத்தஞ்சன் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டைம் மிச்சமாகும். நீட் அரிசியில் நீங்கள் பண்ணிங்கன்னா அது விலையும் அதிகம் அண்ட் கூடவே வந்து வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இது வந்து விலையும் கம்மி அண்ட் ரொம்ப ஒரு சீக்கிரமாக வேகிடும். டைமு, கேஸ் எல்லாமே மிச்சமாகும். ஸோ கண்டிப்பாக எங்கள் வீட்டில் அது இருக்கணும். ஸோ அதனால் ஒரு 1.5 கிலோ வாங்கி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். அன்றாட வாழ்க்கைக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேவா? இது வந்து நம்ம மாவுலாம் தோசைக்கு அரைச்சி நம்ம மாதம் ஃபுல்லாக வச்சு சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ நான் வந்து ரேஷன் அரிசியில் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி, துவரம் பருப்பு, வெந்தயம் இது எல்லாமே ஒரே ஐடியா வந்து போட்டு சேர்த்து வச்சுட்டேன். ஸோ எனக்கு வேணுன்றப்போ ஒரு கிளாஸில் மொண்டுனேன்னா 1 கிளாஸ் 2 கிளாஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நல்லா க்ளீன் பண்ணி எல்லாம் பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரம்ஜானுக்கு மட்டும் இல்லை, நார்மலாகவே நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 15 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வண்டி கிண்டி இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்தில் வந்து ஒரு மாதம் ஆனாலும் அந்த மாதிரிலாம் வராது, நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பிரியாணி அரிசி. ஸோ வீட்டில் இருந்தது. ஸோ இன்னும் வந்து ரம்ஜானுக்காகன்னு சொல்லி இன்னும் வாங்கலை. ஏன் அப்படின்னா அவ்வளோவா வந்து சஹர் டைமில் வந்து இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இஷ்டம் இருக்காது. கீ ரைஸ், பிரியாணி இதெல்லாம் பண்ணுறப்போ வந்து நமக்கு இது தேவை. பட் இதுவே போதுமானதுன்னு நினைக்கிறேன். இல்லை இப்படியே தேவைன்னா ஒரு 2 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுப்பேன், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெல்லம் எடுத்துருக்கிறேன். ஸோ வெல்லம் வந்து இப்போது ரம்ஜானுக்காக கிடையாது, நார்மலாக வந்து வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இடித்து வச்சுக்கிட்டு இதில் சர்பத் பண்ணலாம். நான் அந்த வீடியோ கூட அப்லோட் பண்ணுறேன். சர்பத்துக்கும் ஸ்வீட்டுக்கும் நிறைய யூஸ் பண்ணலாம். சக்கரை முடிஞ்ச அளவுக்கு அவாய்டு பண்ணுற மாதிரியும் இருக்கும். அண்ட் இது வந்து பிரியாணி மசாலா. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நான் ஒரு பிரியாணி வீடியோ இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் அப்லோட் பண்ணல. ஸோ கரம் மசாலா கூட ஆயிட்டு இருக்கு. அதனால இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற பொருள் எல்லாம் வந்து ஒரே இதில் போட்டு வச்சிடறேன். அப்போ தான் நம்ம வந்து நாளைக்கு ஒரு பேப்பர், ஒரு பென் எடுத்துன்னு போயிட்டு நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து என்னென்ன இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அழகாக எழுதி நம்ம வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிராசரி வாங்குறப்போ. அதனால இதெல்லாம் நான் கல்பாசி, இந்த பிரியாணி எல்லாம் இது எல்லாமே தனியாகவே வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வாங்கி தான் நம்ம கறி மசாலா அரைக்கணும். ஸோ நார்மலாக வந்து நீங்கள் கிராசரி வாங்குறப்போ இருக்கிற பொருளே நம்ம ஞாபகம் இல்லாமல் வாங்கின்னு வந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கி வைக்கிறது ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் பேக்கிங் ஓப்பன் ஆகிட்டாலும் வண்டு பூச்சி எல்லாம் ஆகிட்டு சில டைம் எக்ஸ்பைரி கூட ஆகிட்டு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிஃபன் ஐட்டம்ஸ். ஸோ நோம்புனா வீட்டில் எல்லாருமே நோம்பு வச்சுட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா, குழந்தைங்க, பெரியவங்க இந்த மாதிரிலாம் நோம்பு வைக்காதவங்களுக்காக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஃபன் ஐட்டம்க்கு அண்ட் இஃப்தாருக்கு கூட இது எல்லாம் யூஸ் ஆகும். ஸோ மேக்ரோனி, ரவை, அப்புறம் வந்து நூடுல்ஸ் பேக்கெட்டு எல்லாமே எல்லாம் இருக்குது டிஃபனுக்கானது. ஸோ இது வந்து கடைக்காரனே வந்து இந்த மேகி பேக்கெட் போட்டு விட்டுட்டு இருக்கிறான் மசாலா. நான் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இனிவே போட்டுட்டாச்சு, என்ன பண்ணுறது. ஸோ இந்த பக்கெட்டில் போடலான்னு பார்த்தா எலி பாருங்க என்ன
ஜாஸ்தி பண்ணி வச்சுருக்குது, இப்போ யூஸே இல்லை. ஸோ எவ்வளோ காசு போட்டு வாங்கினது தெரியுமா இந்த பக்கெட்டு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரி பண்ணி வச்சிருது, எலி தொல்லை இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அதனால தான் வந்து பிளானிங். அது அவ்வளோ காஸ்ட்லி பக்கெட்டு அந்த மாதிரி எல்லாம் கிடச்சிதில்ல. ஸோ இந்த மாதிரி பாட்டில் இருந்துச்சுன்னா இது வெறும் 10 ரூபா தான் இந்த பாட்டில், கிடச்சா கூட தூக்கி போட்டலாம் பரவாயில்லைன்னு சொல்லி. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக பொருள் ஓடிச்சுன்னா மனசு கஷ்டமாயிடுது இல்லையா. ஸோ அந்த ஒரு பாட்டில் எடுத்துருக்கிறேன். அந்த பாட்டில் என்னென்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து அரிசி மாவு. நானும் எங்கள் அன்னிக்கு 2 பேருக்கும் சேர்த்து வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம். இதுவும் ரொம்ப யூஸாக இருக்கும். அரிசி மாவு ரொட்டி செய்யலாம், நிறைய ஐட்டம்ஸ் இஃப்தாருக்கு எல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அது எல்லாமே ஒரு பாட்டிலில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற பாட்டிலே எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ பக்கெட்டில் நார்மலாக டைம்லேயே வச்சுப்பேன். ஸோ எமர்ஜென்சி வேலை செய்யும்போது நம்ம இந்த மாதிரி, அதுவும் மாவு வந்து கம்மியாக கூட இருக்கிறதுனால இந்த மாதிரி போட்டு அதுலேயே ஒரு கிளாஸ் போட்டு வச்சுட்டேன்னா டக்குன்னு வேணுன்றப்போ அப்படியே அல்மாரியில் பார்த்தோமா, அப்படியே பாட்டில் எடுத்தோமா, நம்ம என்ன சமைக்கணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டான பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறேன். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி நார்மலான அன்றாட வாழ்க்கைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மற்ற சகோதரிகளுக்கிட்டையும் இந்த வீடியோ போய் சேரும். அண்ட் அதை விட முக்கியமானது வந்து பருப்பு. ஸோ இதுவும் ரேஷன் பருப்பு தான், துவரம் பருப்பு. ஸோ 2 மாதத்துக்கு 2 பாக்ஸில் இருந்துச்சு, அதெல்லாம் ஒரே பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அண்ட் இது வந்து பாமாயில் இது ரேஷனில் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. வேஸ்ட் பண்ணாதீங்க, அவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது அதில். அண்ட் இது வந்து இது குழந்தைங்களுக்குன்னு சொல்லி கொடுக்குற சத்து மாவு. இப்போ ரம்ஜான் வந்துச்சு, இது நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. நார்மலாகவே நம்ம இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். இப்போ ரம்ஜான் டைமில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, ஸோ குழந்தைங்க இருக்கிற இடத்துல அது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். அண்ட் அதை விட முக்கியமானது வந்து எனக்கு இந்த கார்ன்ஃப்ளவர், அதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ கார்ன்ஃப்ளவர் எனக்கு கண்டிப்பாக கார்ன்ஃப்ளவர், கடல மாவு இதெல்லாம் வீட்டில் இருந்தே தீரணும். இது இன்னும் புட்டிங் பண்ணுறதுக்கும் சரி, ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஐட்டம்ஸ்க்கு இதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து கஸ்டர்டுக்கு இதுக்கெல்லாம் நான் இன்னும் ரெடி பண்ணலை, அதெல்லாம் அப்புறமா ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா கெட்டு போயிடும் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு, அதனால அப்புறமா பண்ணிக்கலாம். இன்னும் கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கிட்டு அண்ட் எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு பேக்கெட்டாக மசாலா இருக்குது. மேகி பேக்கெட்டும் சரி, சன்னா மசாலா, இது எல்லாமே இருக்குல்ல, அது எல்லாமே ஒரே பேக்கெட்டில் வந்து பாட்டிலில் வந்து போட்டு வச்சிடுறேன். அண்ட் டிஃபன் ஐட்டமும் அதிலே போட்டு வச்சிடறேன். இப்போ தான் நான் அந்த பாட்டில் எடுத்து பார்த்தோன்னா நான் அப்படியே பேப்பரை வச்சுன்னு அப்படியே எழுதிடுவேன். இதுதான் கம்மியாக இருக்குது வீட்டில், இதுதான் வாங்கணும், தனியா இல்லை, மிளகாய் தூள் இல்லை, இது எல்லாமே எனக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ மேக்ரோனியும் வந்து போன வாட்டி பண்ணி மிச்சம் இருக்குது, அதையும் ஒரே கவரில் போட்டு அதையும் இதிலே இறக்கி வச்சிடுறேன். ஸோ நீங்கள் தனித்தனியாக பாட்டில் நீங்கள் கிலோ கணக்கில் வாங்கினீங்கன்னா நிறைய பாட்டில் வச்சுக்கோங்க. இது கம்மியாக இருக்கிறதுனால நான் இதில் பண்ணுறேன். அந்த நூடுல்ஸ் பேக்கெட் மட்டும் உள்ளே போக மாட்டேங்குது. சரி, அதுக்கப்புறமா ஒரு வழி பண்ணிக்கலாம். இந்த நூடுல்ஸ் பேக்கெட் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கலாம், ஆனால் அது ஓப்பன் பண்ணால் ஒன்று சேர்ந்துடும். அதனால தான் ஓப்பன் பண்ணுறதுக்கு யோசிக்கிறேன், அப்படியே வச்சுட்டேன் அந்த மூடி. இது ஒரு கீ பேக்கெட் வந்து மிஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ பாட்டில் வாங்குவோம், பேக்கெட் வாங்குவோம், பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து வாங்கிப்போம். இப்போ பாட்டில் ஆயிடுச்சுன்னா எமர்ஜென்சிக்கு பக்கத்தில் கடை இருக்குது. ஸோ அங்கே போய் 10 ரூபா பேக்கெட், 20 ரூபா பேக்கெட்டுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அது மிஸ்ஸிங்காக ஸ்வீட் ஐட்டமில் எடுத்து அந்த நெய் பேக்கெட் வச்சுட்டேன். அண்ட் இது வந்து கொஞ்சோண்டு வந்து மைதா மாவு இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைதா நான் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், கோதுமை தான். ஸோ கோதுமை வந்து இருக்குது, இது நாளைக்கு வந்து தானியங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு பிளான்னு. ஸோ மைதா மாவு எதுக்குன்னா, இந்த கேக்கெல்லாம் பண்ணுற போது கண்டிப்பாக நீங்கள் இதில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கோதுமை மாவில் பண்ணாக்கா அது வேறு டேஸ்ட் வந்துடுது, ஓகேவா. கேக் டேஸ்ட்டே இல்லை. அதனால் ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி மைதா மாவு வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் இதே பாட்டிலில் வந்து நான் டிஃபன் ஐட்டம்ஸ் வச்சேன் இல்லையா, அதே பாட்டிலில் சேர்த்து வச்சிடறேன். மைதா மாவு இன்னும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கோதுமை மாவில் வந்து தானியங்கள் சேர்த்து அரைக்கிறப்போ மல்டிகிரெயின் ஆட்டாவாக மாறும். அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அண்ட் எண்ணெய் வந்து பாமாயிலோட நம்ம சமையல் எண்ணெய், இதுவும் 1/2 பேக்கெட் தான் இருக்குது, அதாவது 1/2 லிட்டர் பேக்கெட் தான் இருக்குது. ஸோ அதையும் ஒன்றில் போட்டு வச்சுக்கிறேன். கூடவே வெல்லம், சரி இப்போதுக்கு நல்லா வீடெல்லாம் தூசியாக இருக்குது, அதை எடுத்து வச்சிடலாம், அப்புறமா இடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ தானியங்கள் சேர்த்து கோதுமை மாவு எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக அந்த வீடியோவும் நான் ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிறது எல்லாம் காலியான ஐட்டம்ஸ், கொஞ்சம் தான் மிச்சம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம கெச்சப்ஸ் இதெல்லாம் வாங்கணும். இது வந்து சிரப்பு, சாக்லேட் சிரப்பு, அதுவும் வந்து அது இருக்குது ஓரளவுக்கு. சோயா சாஸ் இதெல்லாம் காலி ஆகிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கணும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு. பிரெட் கிரம்ஸ் எல்லாம் பண்ணும்போது நம்ம நல்லா ப்ரெட்டை அரைச்சிட்டு, ஒன்று கடையில் வாங்குவோம் காஸ்ட்லியாக, இல்லை ப்ரெட்டை அரைச்சி அதுக்கப்புறம் அதை வறுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து வைப்போம். ஸோ இது நான் பண்ணுற ஐடியா எப்போவுமே. ஸோ இந்த மாதிரி போட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு என்ன பண்ணுவேன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுவேன். நார்மலாக ஃப்ரீசரில் கிடையாது, ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டுடுவேன். எவ்வளோ மிச்சம் இருக்கோ அவ்வளோ ப்ரெட் எல்லாமே. ஸோ சைடில் கட் பண்ணுறது இது எல்லாமே இதே மாதிரி போட்டு வச்சுருப்பேன். ஸோ அது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் ஒரு 4 நாள் 5 நாள்
அப்படி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அப்படியே கையில் அமுக்குனாலே அது வந்து தூள் தூளாகவும் நல்லா ட்ரையும் ஆகிட்டு இருக்கும், உங்களுக்கு டென்ஷனே இருக்காது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இப்போது ஒரு 2 நாளாக தான் இன்னொரு பாக்ஸ் வச்சுருக்கிறேன், அதையும் எடுத்து இது அப்புறமா நான் அரைச்சி எடுத்து மறுபடியும் ஒரு பாட்டிலில் போட்டு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுடுவேன். ஸோ தேவையான டைமில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வெயிலில் காய வைக்கணும், இது தனியாக ரோஸ்ட் பண்ணுன்ற பிரச்சனையே கிடையாது. அண்ட் இது வந்து அப்படியே உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்றப்போ ரஸ்க் இருக்கு இல்லையா, அது வாங்குங்க. அதை வாங்கி நீங்கள் அதை அரைச்சி அதையும் எடுத்து நீங்கள் வச்சு க்ரம்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எள்ளு, இந்த எள்ளு வந்து எங்கே கிடந்துச்சுன்னு தெரியல, அல்வாக்காக வாங்கினது. சரி இதில் ஏதோ டேக் இருக்கே அந்த பிளாஸ்டிக்கில், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு ரிமூவ் பண்ணால் பேக்கெட்டே வந்து கிழிஞ்சு போச்சு. அட என்னடா சின்ன சின்ன பேக்கெட் இருக்கிறது கிடைக்கிறதே ரேரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நாட்டு சக்கரை. ஸோ இதுவும் காலி ஆகிடுச்சு. இதுவும் நம்ம மோஸ்ட்லி வீட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹெல்த்துக்கு நல்லதுன்றதுக்காக சக்கரை முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். சொல்லுவோம் ஆனால் அவாய்ட் பண்ண முடியாது, பட் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா. அண்ட் எள் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அது ஒரு வாட்டி யூஸ் ஆகிடும். ஸோ எல்லாம் அவ்வளோ யூஸ் கிடையாது எங்கள் வீட்டில், வீடியோக்காக ஏதோ அல்வாக்காக தான் வாங்கின்னு வந்தது. இது தர்பூசணி விதை அதெல்லாம் இருக்குது. முத்தஞ்சன் பண்ணுறதுக்காக வாங்கின்னு வந்தேன், கலோஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இல்லாமல் முத்தஞ்சன் வந்து முத்தஞ்சன் மாதிரியே இருக்காது, அது எல்லாமே எப்படி மிக்ஸ் ஆகிடுச்சின்னு தெரியல, மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பாதாமும் கொஞ்சம் தான் இருக்குது, அதுவும் வாங்கணும். ஸோ இப்போ பாருங்கள் அது நான் தனியாக பிரித்து எடுத்துடுறேன். ஸோ பிரித்து எடுத்து இந்த வீடியோவும் நான் உங்கள் கூட, அதாவது முத்தஞ்சன் பண்ணுற வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா, ஓகேவா. ஸோ அதை ரெண்டையும் பிரிச்சுட்டு இதோட விலை வந்து கம்மி, இந்த தர்பூசணி விதையோட விலை வந்து கொஞ்சம் கம்மி. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா அந்த முத்தஞ்சனுக்காக யூஸ் பண்ணுறது, அது வந்து கலோஞ்சி, அது வந்து கொஞ்சம் விலை அதிகம். ஸோ பாதாமோட சேர்த்து அதையும் தனியாக வச்சுறேன். இது எல்லாமே சேர்த்து ஒரு வாட்டி முத்தஞ்சன் பண்ணிட்டா காலி ஆகிடும். ஸோ ரம்ஜானுக்காக வந்து இப்போ நான் தனியாக வாங்கணும். ஸோ இதையும் நோட்டட் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வந்து பேப்பர் நோட் பண்ணி எழுதி வச்சுப்பேன். நான் எள்ளையும் இதுலேயே சேர்த்து வச்சுறேன். எள்ளெல்லாம் யூஸ் கிடையாது முத்தஞ்சனுக்கு, பட் இதுலேயே இருக்கட்டும், எதுக்கு 10 பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நாட்டு சக்கரை அதையும் இதுலேயே வச்சுட்டேன். ஏன்னா இந்த பாக்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு தெரிஞ்சிடும் வேறு என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நார்மலான லைஃப்பில் பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இது சாப்பாட்டு அரிசி மூட்டையில் இருந்த அரிசி இந்த கவரில் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அண்ட் எல்லோரும் வந்து மறக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி படியாக அந்த ஸ்நாக்ஸாக சாப்பிடும், ஸ்நாக்ஸ் கிடையாது, சாப்பாடோடு சாப்பிட்றப்போ இதெல்லாம் சில பேருக்கு இருந்தால் தான் இறங்கும். இது வந்து எங்கள் அண்ணியோட அம்மா செஞ்சது, ஒவ்வொரு படியாக ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம பாதி சாப்பிட்டோம், பாதி இருக்குது. அண்ட் இது வந்து சேம் நம்ம நார்மலாக வாங்க இடியாப்பம் சொல்லுவோம்னா, அது வந்து மிச்சம் ஆயிடுச்சுன்னா நான் அப்படியே பிளேட்டில் காய போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டுடுவேன். வெயிலில் வைக்கிறதும் இந்த காத்தோட்டமாக வைக்கிறதெல்லாம் கிடையாது, அப்படியே நல்லா பிளேட்டில் தனித்தனியாக வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டுடுவேன். அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி மிளகாய் தூள் போட்டு சாப்பிட்டா ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம், இல்லை சாப்பாட்டோட தொட்டுன்னு கூட சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து உருளைக்கிழங்கு அப்பளம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த வீடியோவும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அச்சச்சோ முக்கியமானது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இது நான் பார்க்கவே இல்லை அந்த பாக்ஸு. சாட் மசாலா இது இருந்துச்சுன்னா வந்து ஃப்ரூட் கட் பண்ணும்போது அது மேலே சாப்பிட்லாம் போட்டு, அண்ட் நான் ஷீக் காவில் அதிகமாக பண்ணுவேன். ஸோ அதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தந்தூரிக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாதி காலி ஆகிட்டு இருக்குது. ஸோ இது பார்த்தா தான் நான் இன்னொன்று வாங்கின்னு வரணும். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா உடனே எடுத்து அது எல்லாமே நல்லா ஜலிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் இதுவாக இருக்கும், பட் டேஸ்ட் போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஜலிச்சிட்டா தான் எனக்கு சாப்பிட்றப்போ கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். இல்லைனா ஏதாவது இருக்கும் போதில் அப்படி ஒரு டவுட் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் போச்சு, இப்போ நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஒரு கவர்லேயே ஜலிச்சிக்கிட்டேன். இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு ஜலிக்காமல் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே பெருக்கி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன்னா அது அதில் பாக்ஸில் போடுறப்போ வந்து கீழே மேலேன்னு கொட்டாது. அதனால தான் பண்ணுறேன். பாக்ஸ் கூட பாருங்கள், நான் வந்து கிசான் ஜாம் வாங்குவேன், அந்த பாக்ஸ் தான் வச்சிருக்கிறேன். ஸோ யூனிக்கான பாக்ஸில் இது இருக்கிறப்ப என்ன ஆகும்னா நமக்கு மைண்டில் செட் ஆகிடும், இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ சாட் மசாலா அப்படின்றப்ப இஃப்தார் டைமில் நமக்கு நிறையா இந்த தயிர் வடை இதெல்லாம் நம்ம வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். அண்ட் இது வந்து புதினா. ஸோ இதில் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்குது. இந்த மாதிரி நல்லா நான் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுப்பேன், மிச்சமாக எல்லாம் புதினாவும். உங்களுக்கு அவசரத்துக்கு வந்து சாப்பாடு செய்கிறப்ப புதினா கிடைக்கலனாலும் இதை வந்து தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சிக்கலாம். அண்ட் இதை வந்து நீங்கள் டீயில் போட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு சரி, நார்மலாக சின்ன ஏஜ் இருக்கிறவங்களும் நோம்பெல்லாம் வச்சிங்கன்னா இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த புதினா போட்டு தண்ணியில் கூடவே வந்து கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி, இது 3ஐயும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நைட்டில் தூங்குறப்போ குடிச்சிட்டு தூங்குனீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகும். அண்ட் நான் வந்து இந்த அலமாரியிலலாம் க்ளீன் வச்சுட்டு எடுத்துன்னு அந்த பாக்ஸ் எல்லாம், ஆனால் எனக்கு வந்து அந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக தெரிஞ்சிச்சு. ஸோ மெஸ்ஸியாக இருக்கிறது ஓரத்தில் வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து ஓரத்தில் வச்சு நல்லா க்ளீனாக தெரிகிற பாக்ஸ் மட்டும் வந்து டக்குன்னு கிச்சனுக்குள்ளே வரப்போ பார்த்தா தெரியறதுக்கு அதை வச்சுட்டேன். எல்லா பாக்ஸ்
பாக்ஸ் வந்து அடுக்கி வச்சுட்டு ஸோ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து ஆன்லைனில் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி வாங்கினா தான் அழகுன்னு கிடையாது, நம்ம இருக்கிற பொருளையே அழகு எப்படி படுத்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ இது எல்லாமே நான் ஒவ்வொரு அல்மாரியும் அப்படியே க்ளீன் பண்ணி வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுன்னு இருக்கிறேன். அண்ட் கீழே அல்மாரி வந்து க்ளீன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு. ஸோ ஒன்றுனா பண்ணால் தான் வந்து உங்களுக்கு கச்சன்னு குழப்பமாகாது. ஸோ ஒன்றா பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கு திங்ஸும் வந்து கீழே அவ்வளோவா இருக்காது. அந்த அல்மாரி திங்ஸ் அங்கங்கே இருக்கும். ஒன்றா க்ளீன் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் ரெண்டாவது ஷிஃப்டாக எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே பாருங்கள் எல்லாமே வச்சாச்சு, ரொம்ப அழகாக செட் ஆகிடுச்சு. அந்த ஸ்வீட்டு கஜூர் எல்லாம் இருக்குல்ல, இங்கே வெளியும் வைக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சிடலாம். அண்ட் ஃபைனலாக வந்து இந்த நூடுல்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு பக்கெட் கிடச்சிச்சு. ஸோ பெரிய பக்கெட் அதிலே வச்சு விட்டுட்டேன், கோதுமையோட சேர்த்து நாளைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லி. இது வந்து கறிவேப்பிலை, இது வந்து காய வச்ச கறிவேப்பிலை. இங்கே பாருங்கள் கையில் நசுக்குனாலே இப்படி தூள் ஆகுது. இதை வந்து நீங்கள் வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது, நிழலையே காய வைக்கணும். ஸோ கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இதை கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதாவது தாளிக்கிறப்போ உங்களுக்கு அர்ஜென்ட்டு கறிவேப்பிலை கிடைக்கல அப்படின்றப்போ இதை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ் ஆகாது, பட் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். இல்லையா இதை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கறிவேப்பிலையில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஈவன் கேன்சருக்கு கூட வந்து இது நல்லது அப்படின்றாங்க. ஸோ வராமல் கூட தடுக்கும் அப்படின்றாங்க. அதனால் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பவுடர் வச்சுக்கிட்டு நீங்கள் பருப்பு குழம்பு செஞ்சாலும் ஏதாவது தாளித்தாலும் அதில் நீங்கள் அந்த பவுட்ரு இந்த பெருங்காயம் போடுவீங்களா, அந்த டைம்லேயே வந்து இதையும் அந்த பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு விட்டு நீங்கள் தாளிச்சிங்கன்னா நல்ல மணமாகவும் இருக்கும் சாப்பாடு. அதோட வந்து ஹெல்த்து அதில் இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் கிடச்சிடும். ஏன்னா பச்சையாக இருந்துச்சுன்னா கறிவேப்பிலை தூக்கி போட்டுடுவாங்க. மோஸ்ட்லி சாப்பிட என்ன சொன்னாலும் சாப்பிட மாட்டாங்க. அந்த ஹேருக்கெல்லாம் ரொம்ப நல்லது இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸ் எடுத்து அதில் நான் இதை போட்டு இதையும் எடுத்து அப்படியே மேலேயும் வச்சுக்கலாம், நான் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம். என்ன சாப்பாட்டு அரிசி ரொம்ப முக்கியம் இல்லையா. அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அந்த மூட்டை எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய கண்டெய்னரில் சேர்த்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸி. சில பேர் அப்படியே மூட்டை அப்படியே வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா எடுக்கிறப்ப ரொம்ப உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டு அதுலேயே ஒரு கிளாஸ், அதாவது இந்த கிளாஸ் வச்சு நீங்கள் 5 கிளாஸ் போட்டால் ஒரு கிலோ, இந்த மாதிரி ஒரு கிளாஸுக்கு இத்தனை கிலோ அப்படின்னு சொல்லி அளவு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்தால் அளவு கிளாஸில் வச்சுக்கோங்க. ஓகே, அரிசியும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ திங்ஸ் இப்படி இருக்குது, அந்த ஹால்லே ஒரு கதியில் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே ரம்ஜான் டைமில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நல்லா நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ காய் வந்து கட் பண்ணி பாக்ஸில் இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம கவரில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ நான் பீன்ஸ் வந்து நல்லா இதில் கவரில் போட்டு நல்லா ரேப் பண்ணிடுறேன். உள்ளே கொஞ்சம் கூட காற்று இல்லாத மாதிரி நல்லா ரேப் பண்ணிவிட்டு ஒரு லப்பர் பேண்ட் இருந்தால் போட்டுடுங்க, இன்னும் பெட்ரு. ஃப்ரிட்ஜில் கீழே பாக்ஸில் வந்து நீங்கள் வச்சு விட்டுட்டிங்கன்னா, தக்காளி எல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி வந்துட்டோம் அப்படின்னா, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வந்துட்டு ஆல்ரெடி பாக்ஸில் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மொத்தம் தக்காளி வந்து ஒரு நல்லா ஓப்பனில் இருக்கிற மாதிரி ஒரு கூடையில் வச்சுட்டு இந்த மாதிரி மொத்தம் தக்காளி திருப்பி தலைக்கீழே திருப்பி வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வைக்கிறதால தக்காளி வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் பாக்ஸில் வைக்கிறத விட இதில் வந்து இன்னும் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். நீங்கள் எடுக்கணும் அப்படின்றப்ப இந்த மாதிரி மேலேருந்து ஒன்றா எடுத்துக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் வந்து எல்லாம் ஒன்றா அப்படியே மேலே போட்டு வச்சிடாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா வந்து இந்த என்ன முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி எப்படி வைக்கலாம், பாக்ஸில் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம அப்படியே வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி கவரில் நல்லா எப்படி நம்ம பீன்ஸ் வச்சோம் அதே மாதிரி நல்லா சுருட்டிடுங்க. ஆனால் முருங்காய்க்கு இந்த கொஞ்சம் பெரிய கவராக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சுருட்டிட்டு இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. நம்ம பாக்ஸில் வச்சிங்கன்னா இன்னும் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் நம்ம அடுத்த டிப்க்கு போகலாம். ஆக்சுவலி இது டிப் கிடையாது, இது என்னோட மிஸ்டேக்கு. நான் போகலாம் சீரியஸான டிப்பு. இப்போ வந்து என்கிட்ட வந்து ஃப்ரிட்ஜில் 3 இதுதான் இருக்குது, ஷெல்ஃப் தான் இருக்குது. நான் இதில் வந்து அந்த ட்ரே வைக்கிறதால 4வது ஷெல்ஃப் வந்து உருவாக்கி வச்சிருக்கிறேன். ஸோ ஆல்ரெடி என்னோட வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அதை ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து தேங்காய் எப்படி அதில் 1 வருஷம் வரைக்கும் நல்லா வைக்கலாம் அப்படின்னு இதெல்லாமே அதில் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நான் கொட்டாங்குச்சி இருக்குல்ல, தேங்காய் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கொட்டாங்குச்சிலாம் தூக்கியே போட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து முட்டை வைக்கிறதுக்கு இல்லைன்னா இந்த மாதிரி பருப்பு ஏதாவது ஒன்று ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்றப்போ இந்த மாதிரி அந்த கொட்டாங்குச்சியில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸ்பேஸும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏதாவது கெட்டு போச்சுன்னா அதை அப்படியே நீங்கள் தூக்கி கூட போட்டுடலாம், நீங்கள் வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த இதுவும் நான் எடுத்த வந்து இதுவும் என்னோட மிஸ்டேக் தான். ஸோ அதாவது காலிஃப்ளவர் வாங்கி வந்து நான் ஊருக்கு போனதால இது எல்லாமே நடந்துச்சு. ஸோ ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது, கீரை இருக்குது, அது எல்லாமே நல்லா சமைச்சிட முடியாது இல்லையா. அதனால இப்போதைக்கு இது இன்னும் ஒரு 4 நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஆல்ரெடி ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் இதே மாதிரி இன்னும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் பண்ணுறேன். ஸோ பூவெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆனது சும்மா அப்படி தேய்ச்சிட்டு சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தாலே போதும், நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். இப்போ வந்து நல்லா க்ளீன் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சிடுறேன். ஒரு 2 நாளாவது அட்லீஸ்ட் நல்லா இருக்கும். அண்ட் நம்ம அடுத்த டிப்க்கு போகலாம்.
கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இது ரொம்ப முக்கியமானது. ஸோ வெங்காயம் வந்து நான் வாங்கி வந்துட்டு ஸோ பழசாக இருக்கிற வெங்காயம் எல்லாம் கீழே வச்சிடுறேன். ஸோ மேலே இருக்கிறதுலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ பழைய வெங்காயத்தை இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ஆகிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கையில் அமுக்கினீங்கன்னா இந்த மாதிரி தோல் உறிஞ்சி வரும். அந்த தோல் பிச்சிடுங்க, பிச்சு கீழே போட்டுடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், ஈஸியாக வந்து நீங்கள் எதுவுமே கஷ்டப்பட தேவையே இல்லை. ஸோ அந்த தோல் எடுத்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நார்மலாக பழைய வெங்காயம் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கின மாதிரி ஆகிடும். ஸோ நான் வச்சிடுறேன். அண்ட் இது வந்து லெமன், ட்ரை லெமன்னு மணி சேவிங் டிப். இது நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா 300லேருந்து 900 வரைக்கும் கிடைக்கும். ஒரு 10 பீஸ் தான் இருக்கும். நார்மலாக நீங்கள் லெமன் வாங்கின்னு வரீங்க இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி மேலே போட்டு விட்டுடுங்க. நான் அந்த மாதிரி தான் போட்டு வைப்பேன். இந்த அரேபியன் டிஷ் எல்லாம் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அண்ட் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இது வந்து என்னோட ஓன் ஐடியா தான். இது நான் எதுலையுமே பார்த்து எல்லாம் சொன்னதில்லை. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன் ஐடியாஸில். அதாவது பூண்டு வந்து 1 வருஷம் ஆனாலும் கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இதே டிப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய யூடியூப்பில் நான் பார்த்து ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நம்ம டிப் கூட யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஆனால் அவங்க வந்து சின்ன யூடியூபரோட டிப் அப்படின்னு சொல்லலை. பட் இருந்தாலும் நமக்கு தெரியும் இல்லையா நம்மளுது தான் இது அப்படின்னு சொல்லி. இது வந்து நான் எங்கேயும் பார்த்தோம், யார்கிட்டயும் கேட்டு எங்கேயுமே நான் பார்த்ததில்லை இந்த ஐடியா. இது வந்து நான் ஓனாக வந்து ரம்ஜானில் அதிகமாக வாங்கினதால அது இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணதால அப்போ எனக்கு கிடைச்ச ஐடியா தான் இது. ஸோ இந்த மாதிரி நல்லா பூண்டு உரிச்சிட்டு ஒன்று ஒட்டாமல் இருக்கிற மாதிரி பிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் 8 மாதம் அந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மிஞ்சி போட்டு ஒரு 2 நாள் பூண்டு பல் வந்து கெட்டு போகும். இது எந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்த்துருந்தீங்கன்னா. நெக்ஸ்ட் டிப்க்கு போல் இது ரொம்ப முக்கியமானது. நம்ம வாங்குறப்போ வெங்காயம் கூட இந்த மாதிரி 3 ஷெல்ஃபு இல்லை 4 ஷெல்ஃபு தான் வரும். எனக்கு 3 தான் வந்துருக்கு. ஸோ இது வந்து நடுவில் ஏதாவது குச்சி ஸ்கேல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சு விட்டுட்டீங்கன்னா இந்த ட்ரேயோடு சேர்த்து 4ஆக மாறிடும். அப்படி இல்லைனாலும் ஒரே ஒரு வெங்காயம் மேலே தான் இது பேலன்ஸ் பண்ணியிருக்கு. பூண்டு தானே வெயிட் கூட கிடையாது. மாதிரி நீங்க வச்சுக்கலாம். அண்ட் மேலே வந்து பாத்தீங்கன்னா காய்தான் வச்சிருக்கிறேன். ஸோ இதுக்கும் மேலே இன்னொரு ஒரு ஷெல்ஃப் உருவாக்கணும் அப்படின்னா நான் வந்து கட்டிங் போர்டு தான் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட வேற ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஏர் போற மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு நீங்க கிச்சன்ல இதை வைக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னென்ன உங்களுக்கு சமைக்கிறப்ப அர்ஜென்ட்டா தேவையான திங்ஸ் இருக்கோ அது எல்லாமே மசாலா டப்பா இருக்கட்டும், டீ தூள், சக்கரை, இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி மேலே வச்சு விட்டுக்கலாம். நான் வந்து கிச்சனில் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை. ஸோ இது ஹாலில் தான் வச்சுப்பேன். அதனால நான் அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டேன். அண்ட் முக்கியமானது வெங்காயத்தில் வந்து கண்டிப்பாக 2 கத்தி நான் வச்சு விட்டுடுவேன். வெங்காயம் எடுக்கிறப்ப கண்டிப்பாக கத்தி மறந்துட்டு மறுபடியும் இப்போ எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுவும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிலே வச்சு விட்டுடுவேன். அண்ட் இதில் வந்து என்ன வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 5 ஷெல்ஃப் மாதிரி ஆயிடுச்சு. வாங்கினது 3 தான், ஆனால் 2 நம்ம எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி தேவையான டைமில் காய் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இந்த மாதிரி மூடி விட்டுடலாம். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி எனக்கு சொல்லுவாங்க, நீ சமைக்கிறப்ப மட்டும் எப்படி அப்படி கம்மன்னு வாசனை வருது, இந்த மாதிரி ஹோட்டல் மட்டும் வச்சுக்கிட்டானா அவ்வளோதான், ஹோட்டலில் அடிச்சுப்பாங்க ஆளுங்க, அவ்வளோ வாசனையாக இருக்குது, அப்படி என்னதான் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் சிரிச்சுட்டு இருந்துடுவேன். பட் உங்கள் கூட மட்டும் சீக்ரெட் ஷேர் பண்ணிக்கிறேன், யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. இந்த நான்வெஜ் இந்த மாதிரி எல்லாம் சமைக்கிறப்போ நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து அப்போவே ஸ்பாட்லேயே வந்து க்ளீன் பண்ணி நீங்கள் அரிச்சு எடுத்துக்கோங்க. வேறு எதுவுமே அதில் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் அரிச்சு எடுத்து நீங்கள் சமைக்கிறப்போ அந்த வாசனை வந்து தெருவே மணக்கும். இவங்க வீட்டில் தான் சமைக்கிறாங்கன்ற மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இதுதான் ரொம்ப உண்மையான சீக்ரெட் நான்வெஜ்ஜுக்கு. இல்லை என்னால் வந்து முடியாது, நான் வந்து ரொம்ப பிஸிப்பா, அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்காவது நான் சேர்த்து வச்சுக்கிற மாதிரி எனக்கு சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அரிச்சு வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்காக. நான் வந்து ஆல்ரெடி அரிச்சு வச்சிருக்கிறேன். அது வந்து நார்மலான சமையல் சமைக்கிறப்போ, இது வந்து நான்வெஜ் சமைக்கிறப்போ அப்படின்னு சொல்லி ஸ்பாட்ல வந்து சேர்த்துக்கு இந்த ஆயில் நான் வந்து நிறைய பேர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. அந்த ஊறுகாய் மேலே எப்படி ஆயில் மிதக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி நீங்க மேலே ஊற்றி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுக்கோங்க. ஒரு வாரத்தை இட்லி வந்து நல்ல மல்லிப்பூ மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய காசு போட்டு அரிசி வெளியிலேருந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. நான் அந்த மாதிரி எல்லாம் வாங்கவும் மாட்டேன். ஏன் போய் சொல்லணும் வீடியோக்காக. நார்மலாக ரேஷனில் கிடைக்கும் இல்லையா, அந்த பச்சரிசி புழுங்கல் அரிசி தான் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பச்சரிசி 3 கிளாஸ் சேர்த்துருக்குறேன். அண்ட் புழுங்கல் அரிசி வந்து 2 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். இதுதான் வந்து கரெக்டான பதம். நான் சொல்கிறேன் இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உளுந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் உளுந்துடாமல் உளுந்து பருப்பு வந்து இதில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க.
கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம், 1 1/2 கைப்பிடி அளவுக்கு சாப்பாடு. 1 கிலோ அரிசிக்கு தான் இது கணக்கு. இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக ஃப்ரெஷ் சாப்பாடு போடுறத விட நைட்டு மிச்சமான சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சு அதை யூஸ் பண்ணிங்கன்னா இட்லி இன்னும் சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அண்ட் சாப்பாடு மிச்சமானால் கண்டிப்பாக தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் இந்த மாதிரி தோசை மாவு போட்டுடுங்க. இட்லி அவ்வளோ அருமையாக வரும். எல்லாரும் இதெல்லாம் குஷ்பு இட்லியா, இது சாப்பிட்றதா தலையில் வைக்கிறதா அப்படின்னு உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். ஜோக்ஸை பாட்டு அடுத்த வந்து நம்ம தேங்காய் வாங்கினாக்கா நிறைய டைம் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுருப்போம். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அந்த குடிமை மேலே வர மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டுடுவேன். இந்த தேங்காய் வாங்கி கிட்டத்தட்ட வந்து 15 நாளுக்கு மேலே ஆகுது. அந்த தண்ணி கூட ட்ரை ஆகல பாருங்கள். இந்த தேங்காய் அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது. உடைச்சா அதோட எனக்கு இன்னொரு பெனிஃபிட்டும் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப கட் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே லேசாக பண்ண உடனே இங்கே பாருங்கள் அப்படியே கப்பாக வந்துடுச்சு. அண்ட் இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த கொட்டாங்கச்சி கெட்டு போயிருந்தால் அதில் ஒட்டின்னு இருந்திருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் இதுக்கும் மேலே ரொம்ப நாள் நீங்கள் வைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வைக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா தேங்காயில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிட்டே போகும். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சுன்னா அது கொப்பரையாக மாறுமே தவிர கெட்டெல்லாம் போகவே போகாது. அண்ட் அடுத்த குறிப்புக்கு போகலாம். தேங்காய் வந்து நம்ம வாங்கிட்டு துருவி வந்து வச்சுப்போம். ஸோ துருவி வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஈஸியாக பண்ணலாம். இந்த மாதிரி மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு 4-5 பல்ஸ் பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி சூப்பரான துருவல் வந்து ரெடி ஆகிடும். ஏன் நம்ம ஈஸியாக விட்டுட்டு ஏன் கஷ்டப்பட்டு பண்ணணும்? ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம பாட்டில் ரீயூஸ் பண்ணுறது அண்ட் கம்ஃபர்ட் வச்சு என்னென்ன பண்ணலாம், அண்ட் ஷாம்பு வச்சு என்னென்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட குறிப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாட்டிலில் வந்து நான் இருந்த லேபிள் எல்லாம் எடுத்துட்டு ஒரு கம்பி சூடு பண்ணிவிட்டு வந்து அந்த பாட்டில் மேலே இருக்கு இல்லையா முடி, அதில் வந்து நான் ஹோல் போட்டுடுறேன். நீங்கள் கத்தி எது வேணால் சூடு பண்ணி அதில் ஹோல் போட்டுருங்க. அண்ட் இன்னொரு பாட்டில்லையும் வந்து சின்ன ஹோல்ஸ் போட்டுறேன். ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக போட்டு இப்போ எல்லோவில் வந்து கொஞ்சம் சின்னதாக போடுறேன். அண்ட் அதில் வந்து 2 போட்டேன். ஸோ பத்தலை, ஸோ இன்னொன்று போட்டலாம் அப்படி சொல்லி 3 ஹோல் போட்டுட்டேன். ஸோ இப்போ 3 ஹோல் போட்டுட்டேன். இப்போ வந்து இன்னொரு பாட்டில் எடுத்துருக்கிறேன். இது வந்து மாசா பாட்டில். இதுக்கு வந்து நமக்கு மூடி தேவையில்லை. ஸோ மூடி எடுத்துடுறேன். இந்த மாதிரி பாட்டில் என்ன போடுதோ ஆல்ரெடி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டில் தான் அது. மேலே இருக்குது பாருங்கள். அது வந்து 10-15 ரூபாயில் வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைச்சிடும். ஸோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம் ஸ்ப்ரே பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான் நான் பாட்டில் வாங்கி ஸ்ப்ரே கம்ஃபர்ட் போட்டு அதில் வச்சுருக்கிறேன். ஸோ அதில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்கிறேன். இப்போ நான் 3 ஹோல் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த பாட்டிலில் வந்து ஷாம்பு பேக்கெட் கிழிச்சு இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பேக்கெட் மட்டும் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்த்து பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்கான இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நல்லா அதை ஷேக் பண்ணிடுறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வீட்டில் வந்து பாத்திரம் கழுவோம். ஸோ பாத்திரம் வந்து ஒவ்வொரு வகையாக இருக்கும். சிலது வந்து எக்கு பண்ணியிருப்போம், ஃபிஷ் பண்ணியிருப்போம், நான்வெஜ் எல்லாம் பண்ணியிருக்கிற பாத்திரமெல்லாம் கழுவுனதுக்கப்புறம் நம்ம கை வந்து சொரசொரப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சோப்பெல்லாம் போட்டு நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிங்கன்னா கையெல்லாம் வந்து நல்லா சொரசொரப்பாக ஆகிடும், சாஃப்ட்னஸே போயிடும். அண்ட் மெயினாக வந்து நான்வெஜ் எல்லாம் கழுவுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ தேய்ச்சி வாஷ் பண்ணாலும் கையில் வாசனை இருக்கும். அந்த சோப்பு கையால் எடுக்கிறதால அந்த பாக்ஸ்லேயும் வந்து வாசனை வந்துடும். ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியான ஐடியா தான் இது. ஸோ இதில் ஷாம்பு போட்டு வச்சுருக்கிறேன் இல்லையா? ஸோ இதை வந்து ஸ்பாட்லேயே கையில் போட்டு இந்த மாதிரி வாஷ் ஷாம்போட இதுவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசுப்பாக இருக்கும். ஸோ அதனால நல்லா நம்ம தேய்ச்சி கழுவுறதால நம்ம கையில் இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்மெல் எல்லாமே போயிடும். ஸோ கிளியராக ஃபீல் ஆகும் அண்ட் வாசனையாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம ஸ்ப்ரே பாட்டில் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கம்ஃபர்ட்டு. ஸோ இப்போ அந்த சிங்கில் தண்ணி ஊற்றிட்டு இதில் ஸ்ப்ரே அடித்து விட்டுட்டு, ஸோ கிச்சனில் வந்து எந்த விதமான வாசனையும் இருக்காது. இதில் வந்து கிச்சனில் மூடுற பர்தா, ஸோ அது மேலே வந்து இந்த ஸ்ப்ரே அடித்து விட்டுறேன். ஸோ இதில் வந்து கம்ஃபர்ட் தான் நான் சேர்த்து வச்சுருக்கிறேன். ஸோ எப்படி சேர்த்துன்னு நான் அப்புறமும் சொல்கிறேன். இது வந்து வாசலில் இருக்கிற பர்தா. ஸோ இதுலேயும் வந்து நான் இதை கம்ஃபர்ட்டாக அடிச்சிடுறேன். ஸோ கிட்டத்தட்ட ரூம் ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி தான் இது. காற்றடிக்க வந்து வீடு எல்லாம் நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும். சூப்பராக இருக்கு இல்லையா? ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெடிமேட் ஸ்ப்ரே பாட்டில், இது வந்து ஃபேன்சி ஸ்டோர்லாம் கிடைக்கும். அண்ட் இதில் வந்து எனக்கு பிடிச்ச ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த கம்ஃபர்ட் எடுத்து சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துடுறேன். உங்களுக்கு எந்த ஸ்மெல் பிடிக்கும் அது நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக ரொம்ப திக்காக இல்லை ரொம்ப இதுவாக இல்லாமல் தண்ணி சேர்த்து நல்லா ஷேக் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவோம், சென்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். சில டைமில் வந்து வீட்டில் இருக்காதது, அது மட்டும் இல்லாமல் அந்த
அந்த சென்ட் ஸ்மெல் வந்து ரொம்ப நேரம் எல்லாம் நிலைக்காது, அதாவது இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு வேர்வை ஸ்மெல் இருக்கும், வெயிலில் போயிட்டு வந்தாலும் சரி, அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஈரமாக ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி நீங்கள் லேசாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலே ட்ரெஸ் மேலே உங்கள் ட்ரெஸ்ஸும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நீங்களும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அந்த ஸ்மெல் எல்லாம் வந்து வேறு ஒரு அர்த்தம் கொஞ்சம் கூட இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஐடியா அது. அதுக்கப்புறம் இன்னொன்று யூஸ் பண்ணியிருக்கிறேன் இல்லையா, சின்ன சின்ன ஹோல் போட்டு வச்சுருக்க பாட்டில், அந்த பாட்டில் எடுத்துக்கிறேன் இப்போ. ஸோ நல்லா ட்ரையாக இருக்கிற பாட்டிலை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் ஒரு பேப்பர் வச்சிடுறேன், பொன்னல் மாதிரி கட் பண்ணி இதில் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம சாப்பிட்றப்போ வந்து டேபிள் மேலே இந்த மாதிரி உப்பு பெப்பர் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கையில் போட்டு எடுத்து யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் பாட்டில் போட்டு சின்ன சின்னதாக ஹோல் போட்டு ஒன்றில் பெப்பர் ஒன்றில் வந்து சால்ட் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு கரெக்டாக சாப்பிட்ற டைமில் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு பாட்டிலும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சன் பாருங்கள் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ இது மேக் ஓவர் பண்ணிவிட்டு கூட நான் காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ காட்டுறேன் பாருங்கள். ப்ளீஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் பணக்காரங்களோட கிச்சன், மாடர்ன் கிச்சன் கிடையாது, சிம்பிளான கிச்சனை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். ப்ளீஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல்